வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன் அப்படின்னா, இதில நெறைய விஷயங்கள், அதாவது என்னன்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம வந்துட்டு பண்றோம் அப்படின்னா, ட்ரேடிங் பண்றப்போ, நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணிட்டு, அத நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இதில பார்க்க போறோம். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இதில ஒரு 3 விஷயம் நம்ம வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஒண்ணு வந்துட்டு டைம் வேல்யூ, அப்புறம் ஒண்ணு ஆர்எஸ்ஐ, ஸோ சூப்பர் ட்ரெண்ட், விவேப். ஸோ இந்த 4 விஷயமும் வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அ அது எப்படி நம்மளுடைய ட்ரேடிங்க்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தான். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 4 டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ. ஸோ ஆர்எஸ்ஐங்கிறது ஒரு ட்ரெண்ட நம்ம வந்துட்டு எப்போ அது ரிவர்சல் ஆகுமா? ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இத முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது முடியும். இதில ஆர்எஸ்ஐல. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இதில சொல்றேன். அதேமாரி விவேப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு ஆவரேஜ் வால்யூம் பிரைஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி ஆ மெயினா இருக்கக்கூடியது சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு ஒரு டைரக்ஷன், அதாவது மார்க்கெட் புல்லிஷ், பியரிஷ் அப்படிங்கிறத நமக்கு ஒரு இது குடுக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் டைம் வேல்யூ. ஸோ இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த டைம் வேல்யூ நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டைம் வேல்யூ எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு இண்டெக்ஸோட ஓப்பன் அது நமக்கு கிளியராக தெரியணும். ஓகேவா? ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்தோம். நான் எல்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நமக்கு ஓப்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேத்திக்குன்னா அது ப்ரீவியஸில் ட்ரேட் நடந்த அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 23,478. ஸோ நான் ரவுண்ட் நம்பர் மட்டும் இதில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 23,478 அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, 450 அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ 23,450 அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கும். அப்போ 23,450 அப்படி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருந்து நமக்கு இது எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், 478. அப்போ 28 பாயிண்ட் இதில் 28. ஸோ ரூ. 28 அப்படிங்கிறது தான் இந்த 450 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஒரிஜினல் விலை. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இது டைம் வேல்யூ. ஸோ அந்த டைம் வேல்யூ தான் இங்கே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ 450 நான் எடுத்திருக்கேன். ஸோ 450 நமக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ளஸ் அந்த ப்ரீமியமோட ஓப்பன். ஓகேவா? ஸோ ப்ரீமியம் எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, எவ்வளோ ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த இருக்குது. ஸோ இது ஓப்பன் பார்த்தீங்கன்னா 190 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இதில் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது ப்ரைஸ் ஓப்பன் ஆனது 190 ரூபா. இதோடைய ஒரிஜினல் விலைங்கிறது, அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது 28 ரூபா தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ 28 ரூபா இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ 190 நம்ம என்ன பண்ணுறோம், 28 ரூபா மைனஸ் பண்ணுறோம். 190 மைனஸ் 28 அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 62 ரூபா. 162 ரூபா அப்படிங்கிறது இதோட டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியமோட டைம் வேல்யூ பாருங்கள், 62 ரூபா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 62ல் ஒரு லைன் போட்டாச்சு நமக்கு.
ப்ரைஸ் ஓப்பன் ஆனது இங்கே இருக்குது. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இதான் ஓப்பன் ஆன ப்ரைஸ். நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 190 ரூபா. ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம இங்கே போட்டாச்சு. 162 ரூபா இதில் டைம் வேல்யூ இருக்குது. சரி, இப்போ புட் ஆப்ஷன் சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஐடிஎம் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது நமக்கு வந்து 478 அப்படின்னா, அப்போ 500ங்கிறது நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்தோம் அப்படின்னா அதில் டைம் வேல்யூ தான் முழுக்க இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் வேல்யூவுக்கு 550, அதாவது 450, சரி 550 எடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் சைடில் நம்ம 550 எடுக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 23,478 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 478 அப்படின்னு ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ் 478 அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் சைடில் என்ன பண்ணணும்னா ஒரு 550 அப்படின்னு நம்ம வந்துட்டு ஐடிஎம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 23 550. ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு சாரி மைனஸில் வரும். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி பண்ணணும் நம்ம அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ 23,550 மைனஸ் ஸ்பாட்டோட ஓப்பன். ஓகேவா? ஸ்பாட் இன்னைக்கு ஓப்பன் ஆனால் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம் நம்ம. 23,478. ஓகேவா? சரி, 72 ரூபா அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூ, சாரி இன்ட்ரென்சிக் வேல்யூ பண்ணிக்கணும். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது இங்கே 72 ரூபா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 72 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, இதோட ஓப்பன்லேருந்து 72 ரூபாய் மைனஸ் பண்ணணும். ஸோ 160 ரூபாங்கிறது ஓப்பன் ஆகிருக்கு, 72 ரூபா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 160 இதோட ஓப்பன், 72 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 160 மைனஸ் 72. ஓகேவா? ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறோம். 160 தான். 160 மைனஸ் 72. ஓகேவா? ஸோ 88 ரூபா. ஸோ 88 ரூபாங்கிறது இதோட டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ 88 இங்கே டைம் வேல்யூவாக நம்ம வச்சுக்கோம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் டைம் வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ இந்த டைம் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன், இதோட ஓப்பன் எவ்வளோ 190 ரூபா இல்லையா? ஸோ 190 ரூபாவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே 190 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பனுக்கு மேலே அந்த ப்ரீமியம் போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? 109. ஓகே, 190 ரூபா. ஸோ ஓப்பன் மேலே அந்த ப்ரீமியம் போயிருக்கு. ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்கே இதோட ஓப்பனுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ 160. ஓகேவா? ஸோ 160 ரூபாவில் ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ மெயினான விஷயம் நம்ம என்னென்னா ஆர்எஸ்ஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே போட்டுக்குவோம். ஸோ ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் ட்ரெண்டில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறேன் என்ன செட்டிங்ஸ். ஓகே, ஸோ சூப்பர் ட்ரெண்டில் செட்டிங்ஸில் உள்ளே போங்க. போயிட்டு இங்கே வந்துட்டு லென்த்துன்னு இருக்கிறதுல வந்துட்டு 14 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு 1.5 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலேயுமே அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு, அதாவது என்னென்னா கால் சைடு புட் சைடு ரெண்டு பக்கமே நான் விவாப் போட்டிருக்கேன். சரி, சூப்பர் ட்ரெண்ட் போட்டிருக்கேன், ஆர்எஸ்ஐ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே 14, இங்கே வந்துட்டு 1.5. ஓகே ஓகே, ஸோ நார்மலாக விவாப் வந்துட்டு எல்லா இதுலேயுமே இருக்கும். நீங்கள் விவாப் வேணால் போட்டுக்கலாம், இல்லை அந்த ஆன்கரடி விவாப் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்கரடி விவாப் அப்படின்னா நீங்கள் எந்த
பர்டிகுலராக எந்த இடத்துல இப்போ ஓப்பன் ஆகும்போது ஸோ ஓப்பன் ப்ரைஸில் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்னா ஸோ இப்படி இருக்கும். அது என்னென்னா இது டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் செட்டிங்ஸ் நீங்கள் புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இதில் இந்த இதெல்லாம் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த லைன் போயிட்டு இந்த லைன் நான் வந்துட்டு பிளாக் கலரில் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன கலரில் வேணுமோ இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லைனை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. நல்லா அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இங்கே விவா போட்டாச்சு. அதுமாதிரி இங்கேயும் விவா போட்டுவோம். ஓகே. ஆர்எஸ்ஐயில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டைவர்ஜன்ஸ் நம்ம வந்துட்டு இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இது ஓப்பன். ஓகேவா? ஸோ காலையில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இது. இந்த லைன், இந்த வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்கு இல்லையா, இது ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் ஒரு ஹை போயிருக்கு பாருங்கள். இந்த ஹை போயிருக்கு. ஓகேவா? ஸோ 10-10க்கு ஒரு ஹை போகுது. ஓகே. ஸோ இந்த 10-10 ஹை பாருங்கள். இது போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன், புல்லிஷ் பேட்டர்ன் இங்கே தெரியும். அதே இது ஆர்எஸ்ஐயில் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்எஸ்ஐ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது 10. ஓகே. ஸோ இப்போ நான் ஆர்எஸ்ஐயில் பார்க்குறேன். ஸோ ஆர்எஸ்ஐ என்னென்னா அது நமக்கு டைவர்ஜன்ஸை அதில் அழகாக நமக்கு கொடுத்துரும். தெரியுதா? ஸோ இங்கே ப்ரைஸ் பாருங்கள் ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் பேட்டர்னில் ஆர்எஸ்ஐ இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த இது வந்து கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ டவுன் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். ப்ரைஸ் வந்துட்டு மேலே இருக்குது. அப்போ நமக்கு வந்துட்டு 2 விஷயம் இதில் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். சூப்பர் ட்ரெண்டுக்கு மாறும்போது ரெட் ஆயிரும். ஸோ ட்ரெண்ட் வந்து சூப்பர் ட்ரெண்டை கிராஸ் பண்ணும்போது ரெட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்துட்டு நம்ம விவாப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அதுக்கு கீழே வரும்போதும் நம்ம கன்ஃபார்ம் ஆயிரும் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது தான் நம்ம டைம் வேல்யூ. ஸோ டைம் வேல்யூ எவ்வளோ பார்த்தா 162 ரூபா அப்படிங்கிற டைம் வேல்யூ பார்த்தோம். ஓகேவா? ஸோ எத்தனை மணிக்கு நமக்கு கிராஸ் பண்ணிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 10:30க்கு 10:30 கேண்டில் பார்த்தீங்கன்னா 162 ரூபா. அதோட லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டைம் வேல்யூ 162, லோ வந்துட்டு அதோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 157 ரூபா. ஓகேவா? இப்போ இதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பாருங்கள் 10:30. ஓகேவா? ஸோ 10:30க்கு இது ஓப்பனுக்கு கீழே வரல. ஆக்சுவலாக இதோட ஓப்பன் 160 தான். இது ஓப்பனுக்கு கீழே வரல. ஓகேவா? ஸோ இது க்ளோஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். 193 ரூபா க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ 193 ரூபா க்ளோஸ் வச்சோடனே இது எவ்வளோ போன ஹை எவ்வளோன்னு பாருங்கள். ஃபைனலாக இது இந்த கேண்டிலில் ஒரு 4 கேண்டில் 9:30, 9:45. ஓகேவா? ஸோ ஒரு 3 கேண்டில் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த ஹை பார்த்தீங்கன்னா 272 ரூபா ஹை போயிருக்கு. ஓகேவா? ஸோ 193 ஹை வந்துட்டு 272 ரூபா. நம்ம இவ்வளவு நேரம் நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி இவ்வளோ ப்ரைஸை நம்ம வந்து இது பண்ணுறத விட நீங்கள் என்ட்ரி ஆகிறதுல இருந்துட்டு நமக்கு வந்துட்டு மினிமம் ஒரு 15 இல்லை 100 to 20 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் காம்போவாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணாலும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வந்து டைம் வேல்யூ ப்ளஸ் வந்துட்டு விவாப், ஆர்எஸ்ஐ, சூப்பர் ட்ரெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டைம் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ பார்த்துட்டு அந்த டைம் வேல்யூ வந்து நம்ம வந்துட்டு நம்மளோட லைனில் அதாவது என்னென்னா நம்ம 2 சார்ட் இந்த பக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே ஐடிஎம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எது வந்துட்டு ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கோ அதுலேருந்து 50 பாயிண்ட் வந்துட்டு ஐடிஎம் எடுத்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எங்கே இருக்குது, எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அதாவது என்னென்னா இதில் நமக்கு வந்துட்டு அந்த சூப்பர் ட்ரெண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்துட்டு தெரியும் ஸ்ட்ராங்காக இது ரிவர்சல் ஆகுது, டவுன் ஆகுது, அப் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அனலைஸ் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே.
தேங்க்யூ. நல்ல வேற ஒரு இன்னும் ஒரு வீடியோ, நல்ல ஒரு கான்செப்ட்ல உங்கள நான் வந்துட்டு இன்னும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ நான் குடுக்குறேன்.